ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சில நிறுவனங்கள் சவுதி அரேபியாவில் உள்ள நிறுவனங்கள் அதாவது ஆட்களை நியமனம் செய்துறாங்க. வேலைக்காக ஆட்களை அப்பாயின்மெண்ட் செய்து வெளிநாட்டில் இருந்து ஆட்களை வரவழைக்கின்றனர். ஆனால் மாதக்கணக்கில் வேலைகளும் கொடுக்காம, சம்பளம் கொடுக்காம, சாப்பாடுகளுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் சரியாக கொடுக்காம, அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களை ஒரு சில நிறுவனங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் ஏற்படுத்துகின்றன. ஸோ இந்த மாதிரி ஏதேனும் நிறுவனங்கள் ஈடுபட்டால் 1 மில்லியன் சவுதி ரியால் அந்த நிறுவனத்துக்கு விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்புலேருந்தே எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இப்போ ரீசெண்டாக அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து அதாவது பயணம் செய்த ஒரு நபர் விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா சிக்கியிருக்கிறாரு. அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தாவிலிருந்து இந்தியாவில் உள்ள டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் தங்கம் கடத்தியதாக அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்கம் கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபர் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 999 கிராம் தங்க நகைகளை நூதன முறையில் கடத்தி வந்திருக்கிறார். இந்த வழக்கில் குற்றவாளியிடமிருந்து அதாவது இந்திய ரூபாய் மதிப்புள்ள அதாவது 59,24,000 மதிப்புள்ள தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர் மிகவும் சாதுரியமான முறையில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்துள்ளார். ட்ராலி பேக் கைப்படியில் தங்கத்தை மறைத்து வைத்திருந்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் சுங்க சட்டம் 1962 கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை அவர் மீது ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் விமான நிலைய அதிகாரிய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் யாரேனும் தங்கம் விமான நிலையத்தில் கொடுத்து ஊருக்கு கொண்டு போய் எங்கள் உறவினர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வாங்காதீங்க. அதனால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கமிஷனுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி செயல்களில் சிக்கி அதாவது நிறைய தண்டனைகள், கைது நடவடிக்கைகள்லாம் ஆளாகாதீங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. தங்கத்தை மறைத்து வைத்து நோக்கில் யாரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்றது தான் அதிகாரிகள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் அதாவது ஒரு சவுதி குடிமகன் மற்றும் வெளிநாட்டவர் பார்த்திங்கன்னா சவுதி அரசுக்கு எதிராக குற்றம் போன்ற செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்போ ஒரு வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இரு வாகனங்களுக்கு இடையில் நுழைந்து செல்வது ஒரு போக்குவரத்து விதிமுறை மீறல்கள். இதற்கு 3000 முதல் 6000 சவுதி ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் விபத்துக்களை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்தே எடுத்துகிட்டு வர்றாங்க. அடுத்ததாக ரீசெண்டாக அதாவது ஒரு சாலை விபத்தில் 4 வெளிநாட்டவர்கள் பார்த்திங்கன்னா உயிரிழந்து உள்ளனர். இதில் அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த தொழிலாளர்களை ஏற்றி சென்ற அந்த பிக்கப் பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் பார்த்திங்கன்னா சிக்கி ஸோ இப்போ அந்த 4 பேர் தேவையில்லாமல் உயிரிழந்திருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு சரியான முறையில் சம்பளங்கள் மாதம் கரெக்டாக வழங்காமல் இருந்தாலோ, இல்லை தரமற்ற உணவுப் பொருட்கள் வழங்கினாலோ, இல்லை என்றால் அதாவது சுகாதார நடவடிக்கைகள் அதாவது சுகாதாரமற்ற முறையில் வேலை செய்ய ஒரு கம்பெனி அனுமதி செய்தாலோ, ஸோ அவங்க அந்த கம்பெனி மேலேயே வெளிநாட்டு தொழிலாளர்கள் தாராளமாக புகார் அளிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவுடைய MHRSD அப்ளிகேஷன் மூலமாகவோ, இல்லை அது சவுதி அரேபியாவுடைய தரப்புலேருந்து 1991 அந்த மாதிரி நம்பரையும் அவங்க கொடுத்து ஸோ அதுலேயும் நீங்கள் புகார் அளிக்கலாம். மேலும் இப்போ நீங்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி அந்தந்த நாட்டு தூதரக உதவியுடனும் நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்றத தான் சொல்கிறாங்க.